இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த பகுதியில் நாம் பார்க்கிற காரியம், ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை அவர்கள் புசித்தார்கள். கண் திறக்கப்பட்டு நிர்வாணி என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு உடைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த தோட்டத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் தோட்டத்துக்கு வருகிறார். அவர் உலாவுகிற கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்ட உடனே மரத்துக்கு பின்பு ஒளிந்து கொண்டார்கள். அது மட்டும் தோட்டத்தில் தான் உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய உலாவுகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் மரத்தின் பின்னே ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன சத்தத்தை கேட்டார்கள் என்னால் பின்னாலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயம், அதனால நான் ஒழிச்சுக்கிட்டேன். இதே ஆதாம் ஏவாள் இதுக்கு முன்பு எத்தனையோ தடவை இந்த சத்தம் கேட்டிருக்கிறாங்க, ஆனால் அப்போ பயம் வரல. ஆனால் இப்பொழுது பாவம் செய்தபோது, மீறுதல் செய்தபோது, தவறு செய்தபோது அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இதிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். நன்றை கவனிங்கள். வேதாகமத்திலே தூதன் மூலமாக அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்தந்த இடத்துல யாரும் சத்தம் கேட்ட உடனே ஒளிஞ்சு போகலை. மோசே முட்சேட்கிட்ட வருகிறத கர்த்தர் கண்டு மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்று சொன்னான். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்கிறான். கிருபை பெற்றவளே வாழ்க என்று மரியாதை குறித்து சொல்கிறார். ஆண்டவரே இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்கிறார். யாருமே ஓடி போகலை. ஆனால் இங்கே ஆதாம ஏவாளும் பயந்து ஓடுறாங்க. அப்படின்னா என்ன சத்தம் கேட்டது? உலாவுற சத்தத்தை அவங்க கேட்டாங்கன்னு சொல்லியிருக்குது. என்ன சத்தம் கேட்டது? அவர்கள் பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவங்க கேட்ட சத்தம் என்ன? அதை தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். முதலாவது அவங்க கேட்ட சத்தம் என்ன? ஆதாமே, நீ என் வார்த்தையை மீறிவிட்டாய். நான் உனக்கு கொடுத்த கட்டளை, அந்த வார்த்தை புசியாதே என்று சொன்னனே, அந்த வார்த்தையை நீ மீறிவிட்டாய் என்கிற சத்தத்தை அவன் கேட்கிறான். எப்படி சொல்ல முடியும்? யோபின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே யோபு சொல்கிறார், நான் ஆதாமை போல என் மீறுதலை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ. ஆதாம் மீறுதலை மூடுனான், அதே மாதிரி நான் மூடுனா அப்படின்னு கேட்குறான். அப்படியானால் மீறுதல், வார்த்தை மீறுதல். அப்போ முதலாவது உலாவுற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவங்க பயந்தாங்களே, காரணம் ஆதாமே என்னுடைய வார்த்தையை நீ மீறிவிட்டாய் என்கிற சத்தம் அங்கே வருகிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிற வார்த்தை என்ன? அவர் சொன்ன வார்த்தையை செய்கிறீங்களா? அந்த வார்த்தையை மீறி வார்த்தைக்கு விரோதமாய், வார்த்தைக்கு வித்தியாசமாய் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? வார்த்தை மீறப்பட்டது என்பதுதான் முதலாவது நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே
ஆண்டவர் சவுலை குறித்து சொல்லும் பொழுது, சவுல் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான், என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். சங்கீதம் 50:17 நாம் வாசிக்கும் போது, என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் என்று சொல்கிறான். என் வார்த்தைகள் எனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். அப்படியானால் என் வார்த்தை நிறைவேற்றப்படவில்லை, என் வார்த்தை புறக்கணிக்கப்படுகிறது. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராக வந்தும் ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தும் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் வார்த்தையை புறக்கணிக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். அதை தான் தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓசியா 8:12 வாசிக்கும் பொழுது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவங்களை வார்த்தைகளை நான் எழுதி கொடுத்தேன், இந்த வார்த்தையின்படி நட, இந்த வார்த்தையை கைக்கொள், இந்த வார்த்தையின்படி செயல்பட்ட உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் எழுதி கொடுத்தேன். ஆனால் அவங்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்படியானால் முதலாவது அவர்கள் கேட்ட அந்த வார்த்தை என்ன, சத்தம் என்ன? நீ என் வார்த்தையை மீறிவிட்டாய். இரண்டாவது அவங்களை பயப்படுத்தின அந்த சத்தம் என்ன? ஆதாமே, நீ என்னை மனஸ்தாபப்படுத்தி விட்டாய். என்னுடைய சாயல் ரூபத்தின்படி உன்னை உண்டாக்கி அருமையான தோட்டத்தை தந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நீ என்னை மனஸ்தாபப்படுத்தி விட்டாய். எப்படி சொல்ல முடியும்? ஆதியாகமம் 6:6 நான் வாசிக்கும் போது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். 6 நாட்கள் சிருஷ்டிப்பு, எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாக சிருஷ்டிப்பு, மனுஷன் கடைசியா. அப்போ சிருஷ்டித்தை எல்லாம் நல்லது 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 என்று கண்ட ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். காரணம், வார்த்தை மீறிவிட்டான். அவன் கேட்ட இரண்டாவது சத்தம், ஆதாமுக்கு பயத்தை கொடுத்த இரண்டாவது சத்தம், ஆதாமே, நீ எனக்கு மனஸ்தாபம் உண்டாக்கிவிட்டாய். இந்த வார்த்தை கேட்கிற அன்ப நேச பிள்ளைகளே, வார்த்தை மீறப்படும் பொழுது, தேவனுடைய சித்தம் மாறி உங்களுடைய சுய சித்தம் செய்யும் பொழுது தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குகிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். 1 சாமுவேல் 15:11 சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு. சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு. மாடுகள் பின்னால் போனவனை பிடிச்சு கொண்டு நான் ராஜா ஆக்கியிருக்கேன், ஆனால் அவனுடைய செயலோ எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, உங்களுடைய ஆரம்ப நாட்களை யோசித்து பாருங்க. நீங்கள் எங்கே இருந்த ஆள், எங்கே இருக்க வேண்டிய ஆள், இன்னைக்கு இவ்வளோ உயர்வு மேன்மை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் உயர்த்தின கர்த்தரை எவ்வளோ கனம் பண்ணணும். உயர்வுக்கு கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக அவர் மனஸ்தாபப்படும்படியாக செயல்படலாமா? ஆதாமே, நீ என்னை மனஸ்தாபப்படுத்தி விட்டாய். மல்கியா 2:17 உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? தேவன் வருத்தப்படும்படி இருக்கிறதா? தேவனுக்கு துக்கத்தை கொடுக்கிறதா இருக்கிறதா? தவறான வார்த்தைகள், தோல்வியான வார்த்தைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத தூஷணமான கெட்ட வார்த்தைகள் உடைய வாயில வருமானால் தேவனுக்கு அது மனஸ்தாபத்தை உண்டாக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். அதைத்தான் இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 16:23 பேதுருவே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், இடரலாக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற வழி சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற வழி சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற சிந்தை இல்லாத ஒரு விசுவாசி ஒருவேளை ஊழியராக இருந்தாலும் தேவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள். 3வது நாம் வாசிக்கிறோம், ஆதாமுக்கு பயப்படுத்தின 3வது ஒரு சத்தம் என்ன? ஆதாமே, நான் உனக்கு உடுத்தியிருந்த மகிமையின் வஸ்திரத்தை நீ இழந்து போனாய். 2ஆம் அதிகாரம் 24 நாம் வாசிக்கிறோம், ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் வெட்கப்படாதிருந்தார்கள்? ஆண்டவர் தம்முடைய மகிமையை வஸ்திரமாய் உடுத்தியிருந்தார். அந்த மகிமையின் வஸ்திரம் இருந்ததுனால அவங்க நிர்வாணி என்கிற சிந்தை இல்லாதபடி பரிசுத்த சிந்தையோடு அவர்கள் செயல்பட்டாங்க. பாவம் செய்தபோது, மீறுதல் தவறு செய்தபோது 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணி என்று சொல்லி அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். தேவன் அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை வஸ்திரமாய் உடுத்திருந்தபடினால் அவர்களுக்கு வஸ்திரம் தேவைப்படவில்லை. ஆனால் இங்கே
அவங்களே அத்தையிலே தச்சு தங்களுடைய நிறுவனத்தை மூடுறாங்க அப்படின்னா அந்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த மகிமையின் அனுபவத்தை யோசித்து பாருங்க. அந்த மேன்மையின் அனுபவத்தை நீங்கள் யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த மகிமையின் மேன்மையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கீங்களா அல்லது இழந்து போய் நிற்கிறீங்களா? ஆதாமுக்கு கேட்ட மூன்றாவது ஒரு வார்த்தை, நான் உனக்கு கொடுத்திருந்த அந்த மகிமையின் வஸ்திரத்தை நீ இழந்து விட்டாயே. இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு பயம் உண்டாகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசியாக அவன் கேட்ட வார்த்தை, ஆதாமே, நீ எனக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவன். இந்த தோட்டத்தில் நீ இன்னும் நிற்பதற்கு, மகிழ்ச்சி என்கிற இந்த ஏதேன் தோட்டத்தில் நிற்பதற்கு நீ தகுதியற்றவன். அந்த வார்த்தை ஏன் அவ்விதமாய் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், 3வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தில் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமை தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். 24 தோட்டத்தில் இராதபடி துரத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? நீ தோட்டத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு, தேவன் உங்களுக்கு கொடுத்த நன்மையை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களா என்பதை நினைத்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆரம்பத்தில் எவ்வளோ அருமையாக இருந்தது, எவ்வளவு செல்வமாக இருந்தது, எவ்வளவு செழிப்பாக இருந்தது, ஏன் இன்றைக்கு மந்தமான நிலைமை, ஏன் இன்றைக்கு ஆசீர்வாத குறைவு, என்ன நடந்ததுன்னே தெரியல. இல்லை, எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது. அது என்ன தவறு? யாரிடத்துலையோ அல்ல, உங்களிடத்தில் தான் தவறு. ஆதாமிடத்தில் தான் அந்த தவறு. ஆண்டவர் ஆதாமைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த 4 அனுபவங்களையும் நம்ம அதில் பார்க்கும்போது ஆதாமைத்தான் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 4 அனுபவங்கள். ஆதாமே, நீ என் வார்த்தையை மீறிவிட்டாய். ஆதாமே, நீ என்னை மனஸ்தாபப்படுத்தி விட்டாய். நான் உனக்கு தந்திருந்த அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை, உனக்கு உடுத்திருந்த அந்த மகிமையின் மேன்மையை நீ இழந்து விட்டாய், நஷ்டப்படுத்தி விட்டாய். ஆகினாலே நீ ஏதேன் தோட்டத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டார்கள். எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறாரோ அங்கெல்லாம் யாருமே பயந்து ஓடலை. இதோ அடிமைன்னு சொல்கிறாங்க, இதோ இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதாம் ஏவாள் மட்டும் பயந்து ஒழிச்சு கொண்டாங்க. காரணம், அவங்க கேட்ட வார்த்தையானது, என்னுடைய வார்த்தை நீ மீறி விட்டாய், எனக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கி விட்டாய். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆவியானவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க. நன்மை இழந்திருக்கீங்களா? சமாதானம் இழந்திருக்கிறதா? வளர்ச்சி குறைந்திருக்கிறதா? ஏதோ என்று சொல்லாதபடி நீங்கள் தான் எங்கேயோ தவறு செஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு அதை உணர்ந்து ஆண்டோடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். தோட்டத்தை விட்டு அனுப்பும்போது எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த கர்த்தர் அவனை அனுப்பிவிட்டார். அதே போல எதில் நீங்கள் குறைந்தீர்களோ குறைப்பட்டீர்களோ அதை சீரடையுங்கள். மீண்டும் கர்த்தர் அதே ஆசீர்வாத நேராய் உங்களை கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் நின்று துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட நிலையில் ஆதாமும் ஏவாளும் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். காரணம், வார்த்தையை மீறிவிட்டார்கள், மனஸ்தாபப்படுத்தி விட்டார்கள், மகிமை இழந்து விட்டார்கள், தோட்டத்தில் இருக்க தகுதியற்றவர்களாக போய்விட்டார்கள். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஒரு விசை ஆராய்ந்து சீர்படுத்தி நன்மை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. அச்சரி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவிற்குரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இப்பொழுது நீங்கள் காண்பது ஜீவ விதைகள் என்கிற பிரசங்க குறிப்பு புஸ்தகம். நல்ல கவனிகள். இதில் 150 பிரசங்க குறிப்புகள் இருக்கிறது. இது பிரசங்கிக்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளது, வேதவசனத்தை பகுத்து அறிய விரும்புகிறவர்களுக்கும் இது பிரயோஜனம் உள்ளது. அதனால் இது தேவையானவர்கள் என்னுடைய விவரத்தை இடத்துல கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ்,
சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikaran@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.